சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். நீங்க சொல்றதுனாலதான் எனக்கு தெரியாது, நானே வந்த மாதிரி என்னங்க இல்ல. ஆயிரக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு அதுல சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. இது வந்து என்னுடைய நாலேஜோடு நடக்குதுன்னு சொல்றீங்க, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. தொடர்ந்து 2 நாளுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் விடுமுறை விடப்பட்டிருக்கு. குறிப்பா ஈரோடு மாநகர் பகுதியிலேயே அதிக அளவுல சட்டவிரோத மது விற்பனை சாலை ஓரமே விட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டா வந்து அமைச்சருக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்க சொல்றதுனாலதான் எனக்கு தெரியாது, நானே வந்த மாதிரி என்னங்க இல்ல இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இருங்க, சட்டவிரோதமாக மதுபானம் விற்றால் கடுமையான நடவடிக்கை. ஆயிரக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு அதுல சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து டைம் மாத்தி வித்ததுல நீங்க 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை அவன் 1 மணிக்கு திறந்துருது, முன்னாடி 11 மணிக்கு திறந்தாவோ, நைட்டு 10 மணிக்கு மூடாம கொஞ்சம் தள்ளி மூடினாவோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்க எல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கொஞ்சம் சுத்தம் பண்றது கூட நீங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு அவ்வளவு கடுமையா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து என்னுடைய நாலேஜோடு நடக்குதுன்னு சொல்றீங்க, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல எனக்கு பாருங்க, நேத்து வாட்ஸ்அப்ல ஒன்னு பார்த்த உடனே நான் எம்டிக்கு வந்து இங்க இருந்து அவரை ஃபார்வர்ட் பண்ணேன். அவர் நடவடிக்கை எடுத்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கூப்பிட்டு சொல்றாரு. அது மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் 3 நாள் விட்டு சொல்றீங்க? உங்களுக்கு நான் கேட்கறேன் இல்ல, நான் கேட்கற தயவு செய்து நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. நீங்க ஒரு பத்திரிகை நண்பர், உங்களுக்கு இருங்க இல்ல, நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சமுதாய அடிப்படையில் உங்களுக்கு பெரிய அக்கறை இருக்குன்னு எடுத்துக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை எனக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல நடக்குதுன்னா அப்பவே நான் அனுப்பிச்சிட்டு போவேன். ஏன் 3 நாளா வெயிட் பண்றீங்க? இன்னும் நல்லா நடக்கட்டும், அப்புறமேல போய் சொல்லலாம். வாங்க போய் 2 பேரும் போலாம். அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த கடைகளை வந்து பொங்கல் சமயத்து தீபாவளி சமயத்து 3 நாள் மூட தயார் அரசு. இவங்க அரசு கொடுக்கிற பணம் மீண்டும் அதே மது கடைக்கு வருதுன்னு இப்ப கூட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பொங்கலுக்கு 1 நாள் க்ளோஸ் பண்ணி இருக்குங்க, திருவள்ளுவர் தினத்துக்கு 1 நாள் க்ளோஸ் பண்ணுது, அப்புறம் வரிசையா வந்து எதுக்கு க்ளோஸ் பண்ணுது. எங்களுக்கு வந்து 3 நாள் இல்ல, மொத்தமா இல்லாம இருந்தாக்க நல்லதுங்கிறது தான் அரசாங்கத்துடைய அடிப்படை எண்ணம். ஆனால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாரும் சொல்றீங்க. ஒரு கேள்வி கூட தமிழக அமைச்சர்கள் பங்கேற்க வாய்ப்பு இருக்குங்களா? தலைவர் கேட்டு சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.